பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமுக்கு ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன படம் தான் ரிவெஞ்ச். கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ப்ராத்தலில் வேலை செய்கிற டேமராக்கும் ப்ரோட்டாகனிஸ்டான அலெக்ஸும் லவ்வர்ஸ். அங்கே கொஞ்சம் சலசலப்பு நடக்கிறனால அலெக்ஸ் ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் என்னன்னா, கண்ட்ரி சைடில் இருக்கிற ஒரு பேங்க்கை கொள்ளையடிச்சு இவங்க 2 பேரும் ஸ்பெயினில் போய் செட்டில் ஆகிடலாம் நினைக்கிறாங்க. ஆனால் போட்ட பிளான் படி நடக்கலை. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்த டைம்லேயே பார்த்துட்டோம். ரொம்ப குவைட்டான ஒரு படம். இப்போ திரும்ப ரீவிசிட் பண்ணும்போதும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதுக்கு காரணம் எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப லைவாக இருக்குது. கதை சிட்டியிலேருந்து ரூரல் ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகும். அங்கே தான் ராபர்ட் சூசன் ஒரு கப்பல் இருப்பாங்க. ராபர்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவங்களுக்கு குழந்தை இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அலெக்ஸும் டேமராவும் பேங்க் ராபரி பண்ண அங்கே வருவாங்க. ஆனால் டேமராவுக்கு முதல்ல இருந்தே இந்த ராபரி மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அலெக்ஸ் வந்து சொல்லிட்டாருங்கிறதுக்காக கூட இருப்பா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ராபர்ட் தற்செயலாக கேமராவை ஷூட் பண்ணிடுறாரு. படம் பார்க்குற நம்மளுக்கெல்லாம் தெரியும் ராபர்ட் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு. ஆனால் அந்த கேரக்டருக்கு தான் தெரியாது. அந்த ஷூட் அவுட்டில் தப்பிச்சு கார் ஒரு காட்டுக்குள்ளே போகும். அதோடைய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சிலுவை ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒரு குறியீடாக தான் வச்சுருப்பாங்க. அலெக்ஸ் வந்து வைலன்ஸாக போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் அந்த சிலுவையை ஒரு 2-3 டைம் இந்த படத்தில் ஒரு குறியீடாக காட்டுவாங்க. அந்த காரை காட்டுக்குள்ளே விட்டுட்டு அலெக்ஸ் கிளம்புவார். அப்போ ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எந்த எமோஷனுக்கு எப்படி காட்டணும்னு பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ரிவெஞ்ச் எடுக்கிறத ரத்தமும் சதையுமாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ராபர்ட் கில்ட்டாக இருக்கிறத அலெக்ஸ் கிட்ட ஒரு பாயிண்டில் சொல்லுவார். அந்த பாயிண்டில் அலெக்ஸ் வந்து கன்னை தூக்கி வீசிடுவார். ஆனால் சுசனு அந்த கில்ட்டோட தான் இருப்பான். ஏன்னா சுசேனுக்கு குழந்தை வேணும். அது ராபர்ட்னால முடியாது. அதனால அலெக்ஸ் கூட செக்ஸ் வச்சுக்குவா. ஆனால் கடைசியில் தான் தெரிய வரும் அலெக்ஸுடைய லவ்வர் தான் ராபர்ட் பண்ண கேமராங்கிறது. அந்த பாயிண்டோட படம் முடியும். இதில் அலெக்ஸோட தாத்தாவா ஒரு கேரக்டர் வரும். சூப்பர் கேரக்டர். நேச்சராக வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா அலெக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த முன்னாடியே அந்த கிராஸ் சிம்பிளை வந்து காட்டியிருப்பாங்க. இதில் என்னென்னா, அந்த பிராத்தல் ஓனரு அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவார், மை லாஸ் யுவர் கெயின். இது படம் ஃபுல்லாகவே ஒரு மெட்டஃபோராக தான் இருக்குது. ஏன்னா அந்த பிராத்தல்லேருந்து வந்ததில் அந்த ஓனருக்கு லாஸ், இவங்களுக்கு கெயின். இவங்க பேங்க் ராபரி பண்ணதில் அலெக்ஸுக்கு லாஸ். ஏன்னா அங்கே தான் வந்து டேமரா வந்து சாகுறாங்க. இது மூலியமாக தான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத சூசன் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறா அலெக்ஸ் மூலியமாக. அதனால சூசனுக்கு கெயின். இந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து படத்துடைய ஓப்பனிங்லேயே ஒரு குறியீடாக சொல்லியிருப்பாங்க. ஒரு லேக்கை வந்து அப்படியே ஸ்டில்னஸாக காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு கல் வந்து விழுவும். அப்போ அந்த தண்ணி கலங்கும். இதை தான் வந்து ஒரு குறியீடாக முன்னாடியே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு குவைட்டான த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்து